எஸ்பி வேலுமணி அவர்களோட தலைமையில் வந்து அந்த மாவட்டத்தை வந்து மேற்பார்வை பார்க்குறாங்க. திமுகவும் வந்து இப்பொழுது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கி விட்டுருக்கிறாங்க. அவரோட இம்பேக்டும் வந்து மேட்டுப்பாளையம் பேரில் வரும். அதிமுகவுக்கு அதிக வெற்றிகள் வந்து கடந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. தப்பாகவும் இழுபறியாகவும் அதிமுக வெற்றி அப்படி போகக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு ஊர் தான். ஸோ அதனால தான் செந்தில் பாலாஜியை சிறப்பு கவனம் செலுத்த சொல்லி ஒரு ஆமாம் சார் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஃபார் எலெக்ஷன்ஸ் ஓஎஸ்டி ஃபார் எலெக்ஷன். பிஜேபி வந்து அவங்களோட வாக்கு வங்கியை வந்து மலை பகுதியில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கணிசமாக வளர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. குன்னூரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அங்கே திமுகவுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு. காரணம் என்னென்னா அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் திமுகவில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கூடலூரை பொறுத்தவரையிலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது அனிமல்ஸால் வர்றதான். திருத்த ஒரு குழந்தை அடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேர்தல் நேரத்துலலாம் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த ஊர் உள்ள ஓட்டு கேட்டு போக முடியாது. அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே என்ன ஆசை என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்கணும். அந்த இடத்த வந்து நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், நீலகிரிஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல உதகமண்டலம் எடுத்துக்கலாம் சார். உதகமண்டலம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாலும் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நீலகிரிஸ் வழியா 3 தொகுதிகளையும் நம்ம பார்த்துடலாம். உதகமண்டலம் அப்படின்னாலே அழகுக்கு பெயர் போனது, டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப பிரகாசமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தோம்னாக்கா படுகா சமூகத்தை சார்ந்தவர்கள் 35% 40% இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சார்? இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் அவங்க தீர்மானிக்க சக்தியாக அவங்க இருக்காங்களா? அதாவது நீங்கள் உதகமண்டலம் அந்த நீலகிரி மலை சார்ந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தொகுதி. அதாவது நமக்கு எல்லாருமே நம்ம டூருக்கு போகிற ஒரு இடம்னு பார்த்தா நமக்கு பிடித்த இடம் ஊட்டி. அப்போ அந்த ஊட்டியில் உதகமண்டலம் தொகுதியில் பார்த்திங்கன்னா படுகாயினர் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க. ஒரு பூர்வக்குடி. அது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து படுகாவோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஆரம்பித்து மைசூர் வரலும் போகும். அதோட கொஞ்சம் பில்ஃபிரேஜ் ஆனது பெங்களூருக்கு முன்னாடி பன்னர்காட்டா, பந்திப்பூர், அதாவது காடுகள், அப்புறம் காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள். இதில் எல்லாமே வந்து ஒரு வியாபார ரீதியாக பண்ணக்கூடியவர் கொஞ்சம் செல்வந்தர்கள். அதாவது மலை கிராமங்கள் இருக்கிறதுனாலையோ இல்லை மலை பிரதேசத்தில் காடுகள் இருக்கிறதுனாலையோ அவர்கள் வந்து நீங்கள் வந்து மற்ற வனத்தில் இருக்கிறவர்களோட ஆதிவாசிகள் இந்த பூர்வக்குடிகளோடு நம்ம வந்து அவங்கள ஒப்பிட முடியாது. காரணம் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப முன்னேற்றம் கண்டவர்கள். பொதுவாக தேசிய கட்சிகள் மீது ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக கொண்டவர்கள். இப்போ உங்களுக்கு ஊட்டியிலேயே பார்த்திங்கன்னா இந்த போலரைசேஷன் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது படுகார்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து தேர் ரிலீஜியஸ்லி இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் பிஜேபி மோர் தென் அதிமுக. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காங்கிரஸ்க்கும் வந்து கொஞ்சம் கணிசமானவர்கள் வந்து செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்க்கலாம். அப்போ படுகர்கள் அவங்க கம்யூனிட்டியை பொறுத்தவரை பொலிட்டிக்கலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அவங்க வந்து தே ஃபார்ம் எ லார்ஜ் சங்க். ஸோ தே வில் ஹேவ் எ டிசிஷன். யார் அங்கே வேட்பாளர், சட்டமன்ற வேட்பாளர் ஜெயிக்கணும், எந்த கட்சி அங்கே மலையில் வந்து ஆட்சி வரணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய இனமாக தான் அவங்க இருக்கிறாங்க. சார், அங்கே ஒக்கலிக்கர் அப்படிங்கிற ஒரு சமூகம் கூட இருக்காங்க. அது ஆமாம், ஒக்கலிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த உங்களுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாருமே வந்து ஒக்கலிகாஸ் வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த கன்னடா பேசக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து ஒக்கலிகாஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. நமக்கு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா ஒக்கலிகா கம்யூனிட்டி வெரி பவர்ஃபுல் கம்யூனிட்டி அண்ட் டாமினேட் கம்யூனிட்டி. அவங்களோட அந்த பில்ஃபிரேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் இருப்பாங்க. அது இந்த பார்டர் கான்ஸ்டிடுவன்சிஸில் இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு சில தொகுதிகளில் பார்க்கலாம். அதேமாதிரி நீலகிரி சார்ந்த 3 சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து ஒக்கலிகர்கள் வந்து இருப்பாங்க. பட்டு பெரிய ஒக்கலிகர்ஸ் வந்து ஒரு அடுத்த ஒரு பெரிய பாப்புலேஷன் மாதிரி நம்ம ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பாக்கெட்ஸில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களும் அந்த வியாபார ரீதியாக கொஞ்சம் பண்ணவங்க, விவசாயம் கொஞ்சம் பேர் இடங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்களும் வந்து அடுத்த இந்த படுகாஸ் வந்து ரொம்ப காலமாக அவங்கள ஸ்கெடியூல் ட்ரைபோட இதில் சேர்க்கணுன்ற ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்காங்கல்ல சார். அவங்க ஃபார்வர்டாக இருக்காங்கன்றதுக்காகவே அவங்க சேர்க்கப்படலையா,
எதுக்காக அவங்களோட இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை சார்? அதுவே இப்போ நீங்கள் மலை கிராமங்கள் இல்லை வனப்பகுதிகள்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து தோடர்கள், இருளர், அதுக்கப்புறம் காட்டு நாயக்கர், அதுக்கப்புறம் வந்து படுகர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து மலைக்குருமன், குருமர், அப்படி அரணாடான் அப்படின்னு நிறைய சமூகங்கள்லாம் இருக்காங்க. நம்ம அந்த வனத்துக்கு சொந்தக்காரர்கள். அப்போ அதில் வந்து பார்க்கும்போது வந்து படுகர்களோட அந்த வாழ்வாதாரம் என்பது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மேலோங்கி இருக்குது முதல் பார்வை. இரண்டாவது வந்து அவங்களோட கோரிக்கை என்பது அது வந்து ஒரு சமூக நீதியான ஒரு விஷயம். அது சோஷியல் இன்ஜினியரிங், சோஷியல் ஸ்டேட்டஸ் அது சம்மந்தமான விஷயம். நம்ம ஒரு நேர்காணலில் அதற்கு வந்து நம்மளால் எந்த அளவுக்கு விடை சொல்ல முடியும்னு தெரியல. அப்போ ஒரு இனத்தில் வந்து ஒரு சிலர் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு சில நியாயங்கள் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஒரு சில முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ அது ஏன் எடுத்தாங்க, ரெவென்யூ எப்படி பிரித்தாங்க, அதுக்கப்புறம் மலை சார்ந்த பகுதியில் இருக்கும்பொழுது வந்து நீங்கள் வந்து அதனுடைய டைமென்ஷன்ஸே வேறு. அப்போ ரெகுலராக பிளெயின்ஸில் இருக்கிறவங்களோட நம்ம அவங்கள கம்பேர் பண்ண முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அந்த கோரிக்கை என்பது ரொம்ப நாளாக இருக்குது. பட் அது இட் இஸ் அ பெண்டிங் இஷ்யூ ஃபார் அ வெரி லாங் டைம். இதே கம்பேரிசன் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து உங்களுக்கு தென்காசி சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயுமே வந்து பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்திலேருந்து குரல் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அதை எப்படி அவங்க செய்கிறாங்க என்ன ஏதுன்றது பார்க்கணும். இப்போ உதகமண்டலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் காங்கிரஸ் இருக்குது சட்டமன்ற உறுப்பினராக. இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி வந்து நிறைய காலத்தில் இருந்திருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அப்போ இந்த முறையுமே வந்து அங்கே தேசிய கட்சிகள் வந்து திரும்பி அந்த இடத்துல சீட்டு கேட்குற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தேசிய கட்சிகளுக்கு இப்போது ஊட்டி வந்து இங்கே மலையில் இருக்குங்க மேலே, இந்த சைடு கூடலூர் இருக்குது, இந்த சைடு வந்து குன்னூர் இருக்குது, அதுக்கு கீழே வந்து மேட்டுப்பாளையம் இருக்குது. அப்போது இந்த தொகுதியில் அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தேசிய கட்சிகள் இது பண்ணுறாங்க. இன்னொன்று சிட்டிங் சீட் வேறு அது காங்கிரஸ்க்கு. பிஜேபி போன முறையும் கண்டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தோல்வியுற்றார்கள். அதனால் அந்த சீட்டை வந்து தேசிய கட்சிகள் திரும்பியும் கேட்டு பெற்று அவங்க ஒரு கடும் போட்டியை வந்து சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏகே செல்வராஜ் அவர்கள் வந்து மேட்டுப்பாளையத்து அந்த பகுதியில் இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ, நிறைய முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது குறிப்பாக நம்ம சத்தியமங்கலத்தில் ஒரு சில பிரச்சனைகள், இல்லை ஈரோடில் இப்போது இவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வந்துட்டு தாவேக்கா போய் சேர்ந்த பொழுதும் அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கட்சி வேலைகள் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்குது, பொறுப்புகள் கொடுப்பா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஏகே செல்வராஜ். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரைக்கும் அதுதான் அந்த மலைக்கு ஏறுறதுக்கு உண்டான வழி. கிட்டத்தட்ட நமக்கு வந்து கீழே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. மலையில் விளையக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து கீழே வரணும். அந்த கீழே வந்து பதப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்கெட் இல்லை, பெரிஷபிள் கூட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ விவசாய பொருட்கள் அது எல்லாத்தையுமே அங்கே வைத்து அங்கே பதப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று. இப்போ ஊட்டியில் வந்து சம்டைம்ஸு உங்களுக்கு கோடை காலத்தில் மழை பருவமழை ஃபெயில் ஆகுது அப்படின்னும் தண்ணி பிரச்சனை மேலே வருது ஊட்டியில் ஃபஸ்ட்டு டைம். அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூழல் இல்லை. அதேமாதிரி ஊட்டி லேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாசு கட்டுப்பாடு இருக்குது. இந்த நிறைய வெளியூர்லேருந்து வந்து தங்கி போகிறதுனால டூரிஸ்ட்டுனால ஒரு சில பிரச்சனை வருது. அப்போ அந்த தண்ணியில் வரக்கூடிய கழிவுகள் அது எல்லாமே மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது எல்லாமே கடைசியில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் தான் வருது சார். அப்போ இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறது, பவானி போகிறது, ஈரோடு பிரிஞ்சு போகுதுங்க. ஆறு காவேரிக்கு கலக்கிற தண்ணி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு பவானியில் போய் கலக்கிற தண்ணி ஆகட்டும், எல்லாமே மேலே ஊட்டி மலையிலேருந்து தான் அது பிரியுது. மோயார் அந்த சைடு இருக்குது. அப்போது ஊட்டியை வந்து நீங்கள் ரொம்ப சுத்தமாக வைக்கணும் மேலே ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து அந்த மலையோட அந்த டாப் பகுதி. அப்போ நீங்கள் அதை நல்லா பாதுகாத்து ஒரு மாசெல்லாம் கொஞ்சம் குறைத்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடாமல் டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ஆறுகளோட நீரோட்டம் அந்த குடிநீரோட தன்மை என்பது நன்றாக இருக்கும். ஸோ ஈக்காலஜிக்கலி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இந்த 4 தொகுதிகள். இப்போது நீங்கள் மற்ற தொகுதிகள் மாதிரி இந்த 4 தொகுதியை வந்து நம்ம வெறும் சாதி அரசியல், வாக்கு அரசியல், அப்புறம் கொள்கை அரசியல்ன்றதை தாண்டி இயற்கைக்கு ஒத்து போகிற ஒரு சூழலுக்கு உண்டான ஒரு கல அரசியலையும் அங்கே அதோட நீர்க்கோக்கு. அப்போ அந்த மேட்டுப்பாளையத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த கழிவு அதெல்லாமே வந்து தண்ணியில் வரும்போது அது அங்கே வந்து ரொம்ப நாளாக பேசப்படுற ஒரு பிரச்சனை. அதனால் இப்போ புதுசாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது இப்போது நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மொத்தமாக வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட தலைமையில் வந்து அந்த மாவட்டத்தை வந்து மேற்பார்வை பார்க்குறாங்க. ஒரு ஏகே செல்வராஜுக்கும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு கோயம்புத்தூரோட பார்டர் மேட்டுப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அந்த சைடுலேருந்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் வருது, இந்த சைட்லேருந்து வரும்போது ஊட்டி மாவட்டம் வருது. அப்போ அந்த மேட்டுப்பாளையம் வந்து ஒரு முக்கிய பங்கு. அதேமாதிரி திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறாரு, நிறைய வாட்டி இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவரோட அந்த பார்வை என்பது ஊட்டியினுடைய மொத்த லோக்சபா தொகுதின்னு வரும்போது அவரோட பார்வை இருக்குது.
திமுகவும் வந்து இப்பொழுது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கி விட்டுருக்குறாங்க. அவரோட இம்பேக்டும் வந்து மேட்டுப்பாளையம் பேரில் வரும். மேட்டுப்பாளையம் தாண்டி மேலே வரும்போது ராஜா பார்த்துக்கிறோம். பட் அந்த இடத்துல இருக்குது. அதனால் மேட்டுப்பாளையமே வந்து ஒரு டஃப் கண்டெஸ்ட் இந்த வாட்டி போகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து செய்திகள் வருது. செந்தில் பாலாஜி வந்து நிர்வாகத்துக்கா சார் அங்க? அதாவது அங்கே வந்து தேர்தல் பணிமனை வேலைகள், தேர்தல். அப்புறம் அந்த கட்சி வந்து பலப்படுத்துவது, அந்த மாதிரி வேலை மொத்தமாக நீங்கள் ஓவராலாக போய் பாருங்கள் கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து மலை மேலே எந்த அளவுக்கு அவரால் போய் அவரோட ஆதிக்கத்தை செலுத்த முடியுன்றது ஒரு கேள்விக்குறி. ட்ரெடிஷ்னலாக அந்த பெல்ட் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊர்கள் தான் உங்களுக்கு ஊட்டி சொல்ல முடியாது. மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு அதிக வெற்றிகள் வந்து கடந்த காலத்தில் வாங்கியிருக்காரு. தொடர்ச்சியா 2001 இருந்து இப்போ வரைக்கும் அதிமுக தான் தொடர் வெற்றிகள் பெற்றிருக்கிறாங்க. அது வந்து டஃப்பாகவும் இழுபறியாகவும், அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி, டஃப்பாகவும் இழுபறியாகவும் அதிமுக வெற்றி, அப்படி போகக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு ஊர் தான். ஸோ அதனால தான் செந்தில் பாலாஜியை சிறப்பு கவனம் செலுத்த சொல்லி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஃபார் எலெக்ஷன்ஸ், OSD ஃபார் எலெக்ஷன். சரி, இங்கே வந்து இப்போ காங்கிரஸ் திமுக ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உதகமண்டலம் தொகுதி அவங்க ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க நிறைய வாட்டி, அங்கே வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ். அதோட வரலாறு எடுத்து பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க அங்கே கணேசு அவர்கள் ஹேட்ரிக் அடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு பார்க்கணும், அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து ஹேட்ரிக் அடிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு நல்ல அந்த கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம். அட் த சேம் டைம் அங்கே வந்து பிஜேபி வந்து அவங்களோட வாக்கு வங்கியை வந்து மலை பகுதியில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கணிசமாக வளர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்கு குன்னூர்லேயும் சரி, கோத்தகிரிலையும் சரி, உதகமண்டலம் சரி, இதெல்லாமே ஒரு டவுன். இந்த டவுன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே கொஞ்சம் மற்ற இடத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. குன்னூரில் மத ரீதியான கணக்கெடுப்புகள் பார்த்தோம்னாக்கா இந்துக்கள் 76% 78%, கிறிஸ்தவர்கள் 12% இருக்காங்க. அதே மாதிரி பட்டியலின மக்கள் இங்கே அதிகப்படியாக இருக்காங்க, 30% 32% இருக்காங்க. சரி, குன்னூரில் எப்பவுமே இந்த வன விலங்குகள் மோதல், மக்கள் இருக்கிற பாதையில சிறுத்தைகள், காட்டெருமைகள் ஊடுருவது, இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா அங்க பார்க்கப்படுதா? அதுக்கும் வந்து இந்த எலெக்ஷனுக்கும் வந்து ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அன்றாடம் நடக்கிற பிரச்சனையா அதை கடந்துடுவாங்களா? குன்னூர் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்னன்னா ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம். அது காட்டு மாடு இருக்குது, யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. நம்ம தான் அங்கே போய் வீடை கட்டி அவங்களோட இடத்துக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் அது பத்திரிகையில் வரும்போது காட்டு யானை ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு. காட்டு யானை என்றைக்கும் ஊருக்குள்ளே வரதில்ல. காட்டு யானை காட்டில் இருந்தது. காட்டை ஒரு பகுதியை நீங்கள் வீடாக மாட்டதுனால அது பழைய இடத்துக்கு வருது. அதுதான் அங்கே நிதர்சனமான உண்மை. மேட்டுப்பாளையத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வர்றதாகட்டும், குன்னூர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது, உதகமண்டலத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது, கூடலூரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூடலூர்லேயும் குன்னூரையும் எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா குறிப்பாக குன்னூரில் வந்து கரடிகளோட ஆதிக்கமே வந்து கொஞ்சம் கூட அதிகம். அப்போது கரடிகள் இருக்குது, கருஞ்சிறுத்தை இருக்குது, காட்டு மாடு இருக்குது, அப்புறமா யானை இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே மனிதர்களும் இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது புதிய பிரச்சனை கிடையாது. இது சமீப காலமாக என்ன ஆகுதுன்னா காடுகளுடைய தன்மை, அதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால விலங்குகள் வந்து இந்த மனிதர்கள் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனுடைய ரேஷியோ, அதாவது டெத்து காஸ்ட் பை அனிமல்ஸ். அப்போது ஒரு அனிமல் வந்து ஊருக்குள்ளே வந்துடுது, இல்லை அனிமலும் ஹியூமன்ஸும் என்கவுண்டர் பண்ணுறாங்க அதாவது இந்த எல்லைக்கோட்டுக்கு ரொம்ப கிட்ட சந்திக்கிறாங்கன்னா பொதுவாக 90 விழுக்காடு மிருகங்கள் வந்து மனிதர்களோட நடமாட்டத்தை அவாய்டு பண்ணும். பட் ஆனால் திடீர்னு க்ளோஸ் என்கவுண்டர் ஆகி போகுது. திடீர்னு ஒரு சிறுத்தை வந்துடுது, அங்கே மனிதர் வந்துட்டு அது இருக்கிறது தெரியல, அது கிட்ட போயிடாருக்கும் போது அது பாயறதுக்கோ இல்லை அட்டாக் பண்ணுறது, இது ஒரு சாத்தியக்கூறு. அதே மாதிரி உங்களுக்கு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புலிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மலையை விட்டு கீழே இறங்குது, அதுக்கு மேலே உணவு கிடைக்கல, இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது கூடலூரும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதே ப்ராப்ளம் அந்த தொகுதி டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். அப்போ அந்த என்கவுண்டர் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் அங்கே இறப்புகள் என்பது மனித உயிர்கள், வன விலங்குகள் இறப்பு என்பது அதிகமாக இருக்குது. அதுவும் காட்டு யானைகள் வந்து பயிர்கள் உள்ளே போகிறது, பயிர்களை நாசம் செய்கிறது அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. அதனால் அது வந்து ஒரு இஷ்யூ அங்கே. அது வந்து நீங்கள் வந்து ஒரு மற்ற தொகுதியில் இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த 2 தொகுதிகள் அதிகமாக இருக்கிற பிரச்சனை. இது நம்ம வால்பாறையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் வேறு சில தொகுதிகள் இது பிரச்சனை இருக்குது. பட் தமிழகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது, சட்டமன்ற தொகுதியில். ஆனால் 8 தொகுதிகளுக்கும் ஒரே தீர்வை நீங்கள் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மிருகத்தினுடைய தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வனப்பகுதியினுடைய பரப்பளப்பு வேறு மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. பட் அதுக்கு இன்னும் தீர்வு ஒன்றும் எதுவும் கிடைத்த மாதிரி இல்லை. அதுவுமே அங்கே ஒரு பிரச்சனை. பட் இப்போதைக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதை கொண்டு போகிறாங்க. குன்னூரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அங்கே திமுகவுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு. காரணம் என்னென்னா அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் திமுகவில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க.
அந்த காரணத்தால் ராமச்சந்திரன் கூட அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருந்தவர். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பில்டிங்கில் வயலேஷன் அதெல்லாம் பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குன்னூர்லேயும் உதகமண்டலத்துலையும் அதிகம் வரும். இந்த ரியல் எஸ்டேட்டு பிரச்சனை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வெளியூரில், அதாவது பாம்பேயில் இருக்கிற அந்த தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட்டு ஆளுங்களாமே வந்து ஊட்டியில் வந்து இடம் பார்க்குறது, ஊட்டியில் இடம் கிடைக்கலன்னு போது அவங்களோட செகண்ட் ஆப்ஷன் வந்து குன்னூராக தான் இருக்கும். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஹாக்கா வயலேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹில் ஏரியா டெவலப்மெண்ட்டு வயலேஷன்ஸ் இல்லை ஹில் ஏரியா கமிட்டின்னுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையில் வந்து எவ்வளோ வீடு கட்டலாம், எந்த அளவுக்கு கட்டலாம், எவ்வளோ ஃப்ளோர் கட்டலாம், எப்படி இயற்கைக்கு பெரிய ஆபத்து வராத மாதிரி கட்டணும், அப்புறம் மண் வந்து சரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து குன்னூரில் வந்து அதிகம். அதனால் ஊட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது, குன்னூர்லேயும் இந்த பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கிற இந்த இயற்கை ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க ஆளக்கூடியவங்கள குறை சொல்ல மாட்டாங்களா? இது வந்து இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கும் நம்ம ஓட்டு போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து இங்கெல்லாம் இருக்கா, இல்லை அது வெளிப்படுமா? அப்படி கிடையாது. பொதுவாக இந்த ஒரு சிறுத்தை ஒரு குழந்தை அடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேர்தல் நேரத்துலலாம் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த ஊர் உள்ள ஓட்டு கேட்டு போக முடியாது. அதாவது வந்து சிறுத்தை வந்து கட்சிச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி தப்பிக்க முடியாது. இல்லை ஒரு யானை வந்து ஒரு ஒரு மூதாட்டியையோ இல்லை ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை யானை மிதித்து விட்டு கொன்று விட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து பிரேதத்தை வாங்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறதா ஒரு பெரிய விபத்து அப்படிங்கும்போது பிரேதத்தை வாங்க மாட்டாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அது தேர்தல் நேரத்துலலாம் பெரிய இஷ்யூ ஆகும். இப்போ கூடலூர் பற்றி இந்த கேள்வி வந்து கூடலூருக்கு இன்னும் ரொம்ப பொருத்தமான ஒரு கூடலூர்லாம் ஒரு புலியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சு, புலி வந்து ஆளை தாக்கிருச்சுன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் கூடலூரில். சார் குன்னூரில் பார்த்தோன்னா திமுக அதிமுக மாறி மாறி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது இல்லையா சார்? ஆமாம், குன்னூரில் கொஞ்சம் மாறி மாறி வரும். காரணம் என்ன, அங்கே வந்து குன்னூரில் வந்து திமுகவுக்கு ஒரு சில தலகர்த்தாக்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு வந்து உங்களுக்கு முபாரக் என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா கூடலூரில் வந்து திராவிடமணி என்று ஒரு சீனியர் இருக்கார். கட்சி என்பது அங்கே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஊட்டியில். அதனால் குன்னூர் வந்து திமுகவுக்கு எப்பயுமே வந்து ஒரு சாதகமாக வரும். அது இன்னொன்று பெல்வெதர்லையும் நீங்கள் சேர்க்கலாம் குன்னூரை வந்து. எப்படின்னா பெல்வெதர் நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா மாறி மாறி வரும். ஆட்சி எந்த பக்கம் போதோ அந்த பக்கத்துக்கு சாயிற ஒரு சீட்டுன்னு தான் குன்னூரும். இப்போ மேட்டுப்பாளையம் மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதிமுக கூட தான் நிற்போம் அப்படின்ற அந்த துணி என்பது கிடையாது. கூடலூருமே சரி, உங்களுக்கு கூடலூர் கூட போன வாட்டி தான் தேர்தலில் சீட்டு மாறி வந்தது. கூடலூர் அதிமுக ஜெயிச்சாங்க. மற்றபடி வந்து கூடலூருமே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து திமுகவிடம் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கதான் திராவிடமணி அவர்கள் வந்து 2 முறை வெற்றி பெற்றார். ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு உடையவர். போன முறை அவருக்கு சீட்டு கொடுக்கல, உள்ளூர் பிரச்சனை காரணமாக. ரிசர்வ் தொகுதி அது கூடலூர். ஸோ தனித்தொகுதி என்பவர் தனித்தொகுதியில் அவர் வந்து ஒரு திராவிடமணி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு. போன முறை சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுக்காதப்போ அதிமுகவில் அங்கே ஒரு புது வழக்கறிஞரை ஒருத்தர் இறக்கி விட்டுருந்தாங்க. அவர் தான் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக பொன் ஜெயசீலன். பொன் ஜெயசீலனுக்குமே வந்து கொஞ்சம் செல்வாக்கு வந்து இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு செல்வாக்கை ஏற்றிருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கூடலூரை பொறுத்தவரையிலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது அனிமல்ஸால் வர்றது தான். அதே மாதிரி அங்கே ஓ வேலி என்று ஒரு இடம் இருக்குது. அந்த ஓ வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எஸ்டேட்டில் இருந்து அது வந்து அரசாங்கத்துக்கு வரணுமா, இல்லை அந்த எஸ்டேட்லேருந்து அங்கே கொஞ்சம் பூர்வ குடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுத்துடணுமா திருப்பி அப்படின்றது ஒரு சட்ட சிக்கல் வந்து ஜென்மம் எஸ்டேட்ஸ்னு ஒரு வழக்கு ஒன்று ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது. பல வருடங்களாக இருக்குது. அதற்கு இன்னும் ஒரு தீர்வு என்பது பெரிய அளவில் வரலை. கோர்ட்டு வந்து ஒரு சில நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாக ஒரு ஆணைகளை பிறப்பித்தாலும் வன கட்டுப்பாடு வனத்துறையின் கீழ் வரக்கூடிய இடத்துக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை வந்து மீறி செயல்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. அப்போது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே என்ன ஆசை என்றால், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்கணும். அந்த இடத்த வந்து நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது, பட்டா கிடையாது, அதுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கலாம், அனுபவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அங்கே தான் பார்த்திங்கன்னா காட்டு நாயக்கர்கள் அதிகமாக இருப்பாங்க, தோடர்கள் இருளர்கள் எல்லாம் அந்த பகுதியில் ஜாஸ்தி, கூடலூர் பகுதியில். அப்போ அந்த கூடலூர் பகுதியில் என்னென்னா அந்த எஸ்டேட்டு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்த வந்து வேற யாருக்கும் விற்க முடியாது, கொள்ள முடியாது, அதுக்கு பட்டா கிடையாது. ஸோ பிரச்சனைகள் அதிகம். இலங்கை தமிழர்கள் கூட நிறைய மறுவாழ்வு மையத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்கன்றது ஒன்று. இன்னொன்று வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் வந்து இங்கே அந்த தோட்டத்தை மூட போகிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் எலெக்ஷன்ல எப்படி இம்பாக்ட், அதுவுமே தேர்தலில் வந்து பேசு பொருள் வருங்க. பட் அதை தாண்டி வந்து அங்கே வந்து அந்த வறுமை என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால அவர்களுக்கு வந்து இந்த ரேஷன் அரிசி,
அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ரேஷன் அரிசி, உணவு, வேலைவாய்ப்பு, போக்குவரத்து, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் வந்து உங்களுக்கு குன்னூரில் இருக்கவங்களும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து கீழே மேட்டுப்பாளையத்தில் இது பண்ணால் அதை விட அதிகமாக அது வந்து கூடலூரில் அதிகமாக அது தேவைப்படும். ஓகே. ஸோ வாய்ப்பு வந்து இந்த 4 தொகுதிகளையும் நம்ம பார்த்தோம்னாக்கா அதிமுகக்கு திமுகக்குன்னு சம அளவுல இருக்குன்னு சொல்லலாமா? இந்த இல்லை, அந்த இடம் வந்து சம அளவுன்றதை தாண்டி யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். பொறுத்து இருக்கு. போன முறை பார்த்தீங்கன்னா இவர் திராவிட மணிக்கு கூடலூர் சீட்டு கொடுக்காதனால ஒரு சிக்கல் வந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து திருப்பி அவருக்கு கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். பட் அங்கே வந்து பொன் ஜெயசீலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரோட அந்த செல்வாக்கை வந்து கொஞ்சம் வளர்த்துருக்கிறாரு. அப்போ கூடலூர் எப்படி போகுன்றதை பார்க்கணும். மொத்தமாகவே வந்து அது வந்து தொகுதி வந்து வேட்பாளர்களை பொறுத்து தான் இந்த வாட்டி. ஏன்னா சின்ன சின்ன தொகுதிகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு அப்படின்னு. இப்போ எஸ்ஏஆருக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்றது தெரியல. வாக்கு சதவீதம் என்பது பெரிய போலிங்கை நோக்கி போகக்கூடிய இடமும் கிடையாது. இந்த 4 சட்டமன்ற தொகுதி ஒரு 70 விழுக்காடு 65 விழுக்காடு தான் போலிங் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டில் வெற்றி தோல்வி மாறும். 8000 ஓட்டு எதுவுமே ஒரு 30,000 ஓட்டுலாம் அங்கே யாரும் ஜெயிக்க முடியும். அவ்வளோ ஓட்டுகளும் இல்லை. இப்போ ஓட்டுகள் கம்மி, போலிங் கம்மி. காலையிலேயே வந்து போலிங் பூத்துனாலும் 7 மணிக்கு போய் லைனில் நிற்கிற அந்த தன்மை எல்லாம். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்ல. யானை நின்றுட்டு இருக்கும் போலிங் பூத்துக்கு முன்னாடி. எது எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி இடம். அதனால் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். பட் ஆனால் டஃப் ஃபைட்டை தாண்டி வேட்பாளர் தேர்வு நல்லா இருந்ததுன்னா, இப்போ ஒருவேளை அதிமுக நல்ல வேட்பாளர் போடுறாங்கன்னா அதிமுக மொத்தமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்தவரை அங்கே வந்து ஆளுகின்ற கட்சினால அந்த உள்ளடி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் அவங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளை அங்கே இறக்குமதி பண்ணி பண்ணுறாங்க. இப்போ ஆராசாக்கும் நீலகிரிக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. அவர் அங்கே போய் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். ஆனால் அவரும் ஒரு பொசிஷன் எடுக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற அவங்க ஒரு சில பொசிஷன் எடுக்கிறாங்க. அது மாதிரி அங்கே வந்து அந்த போட்டி என்பது அவங்களுக்குள்ள உள்ளடி போட்டி என்பது அதிகமாக இருக்குது. அப்போ அதில் தேர்வு வேட்பாளர் தேர்வு எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். மக்கள் பிரச்சனை, இயற்கை பிரச்சனைன்னு பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார். பார்ப்போம் வேட்பாளர்கள் யாரெல்லாம் அறிவிக்கிறாங்கன்ட்டு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.